ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவியா ஸ்டேல். ஒரு மெர்சலான கதை கேட்கலாமா? மும்பையில் நடந்த ஒரு வங்கி கொள்ளையின் போது கொள்ளையர்கள் துப்பாக்கியுடன் அனைவரையும் மிரட்டினர். இந்த பணம் அரசுக்கு சொந்தமானது, ஆனால் உங்கள் உயிர் உங்களுக்கு சொந்தமானது. அதனால் யாரும் எங்களை எதிர்க்க வேண்டாம். அனைவரும் அசையாமல் கீழே படுங்கள் என்றார்கள். அனைவரும் படுத்து விட்டார்கள். மனதை மாற்றும் முறை என்பது இதுதான். அங்கே ஒரு பெண் கொள்ளையர்களின் மனதை திருப்ப அநாகரிகமாக நடந்தாள். அப்பொழுது கொள்ளைக்காரர்களில் ஒருவன், இங்கு நடக்கப் போவது கொள்ளை, கற்பழிப்பு அல்ல என்று மிரட்டி அமர வைத்தான். இதைத்தான் செய்யும் தொழிலில் கவனம் தேவை என்று சொல்கிறார்களோ. கொள்ளையடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் கொள்ளைக்காரர்களுள் ஒருவன் கேட்டான், வாருங்கள், சீக்கிரம் பணத்தை எண்ணிவிடலாம் என்று. மற்றொருவன் சொன்னான், பொறு, அவசரம் வேண்டாம், பணம் நிறைய இருக்கிறது, நேரம் அதிகம் செலவாகும், அரசே நாம் எவ்வளவு கொள்ளையடித்தோம் என்று நாளை செய்திகளில் சொல்லிவிடும். இதைத்தான் படிப்பை விட அனுபவம் சிறந்தது என்போம். கொள்ளை நடந்த போதே வங்கியின் மேலாளர் இச்சம்பவத்தை காவல்துறையிடம் சொல்ல முனைந்த போது அவருடைய மேலதிகாரி தடுத்து அவரிடம் கூறினார், வங்கியில் கொள்ளை போனது 20 கோடி தான். நாம் மேலும் 30 கோடி எடுத்து பங்கு பிரித்து கொள்வோம். மொத்தமாக 50 கோடி கொள்ளை போய்விட்டது என்று சொல்லிவிடுவோம் என்றார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது இதுதான். இதை கேட்ட மற்றொரு அதிகாரி, வருடம் ஒரு கொள்ளை, இவ்வாறு நடந்தால் மிக நன்றாக இருக்கும் என்றார். இதுதான் சுயநலமான உலகம். மறுநாள் செய்திகளில் வங்கியில் 100 கோடி கொள்ளை போய்விட்டது என்று அறிவிக்கப்பட்டது. கொள்ளையர்கள் மிரண்டு போனார்கள். பணம் என்னும் மிஷின் வாங்கி வந்து பணத்தை எண்ணத் தொடங்கினர். எவ்வளவு எண்ணியும் அவர்கள் 20 கோடிகளுக்கு மேல் போகவில்லை. கொள்ளையர்களில் ஒருவன் எரிச்சல் அடைந்து, நாம் உயிரை பணயம் வைத்து 20 கோடி கொள்ளையடித்தோம். ஆனால் இந்த வங்கி அதிகாரிகளும் மற்றவர்களும் 80 கோடி கொள்ளையடித்து விட்டனர். படிப்பின் அவசியம் புரிகிறது இப்போது. இதற்குத்தான் படித்திருக்க வேண்டும் என்றான்.